ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூ சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல் டிசர்வ்டு 2 ரெட் கார்ட்ஸு. ஸோ ரெட் கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸோட ரியாக்ஷனும் மாசாக இருந்துச்சு. இங்கே வெளியே இருக்கவங்க ரியாக்ஷன்ஸும் மாசாக இருந்துச்சு. அண்ட் அப்போ கூட இவங்க வந்து கல்லாக நிற்கிறாங்க. இவங்க வந்து அப்போ கூட வந்து போய் சாரி அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 2-3 டைம் நடந்ததுக்கப்புறம் வந்து சாரி கேட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி கேட்கும் போது அது சாரி வந்து ஓகே போகிறோம், சும்மா கேட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கமருதீனோட சாரி வந்து போய் காலில் விழுந்துட்டாரு. ஓகே, பட் அது உண்மையாலுமே விழுந்தாரா அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. நிஜமாலுமே எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாம் பண்ணிவிட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை வந்து உணராமல் இருந்த ஆள் அவர். அப்படிங்கும் போது 2 பேருமே உணர்ந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஷின் மார்க்கு தான். எனக்கு என்னமோ உணர்ந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரியல. நம்ம இப்படி ஆயிட்டோமே, நம்ம இப்படி போயிட்டோமே அப்படிங்கிற ஃபீலிங் வந்து கண்டிப்பாக கமருதீனுக்கு இருக்குது. ஆனால் நான் பண்ணது தப்பு அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கான்னு எனக்கு தெரியல. வினோத் வந்து சொல்லும் போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லும் போது அவரோட கண்ணை நீங்கள் பார்த்துருக்கணும். வினோத் மேலே கோவமாச்சு. அப்போ இவரை மறைச்சி நம்ம பேசணும், ஃப்ரெண்டு இப்படி சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி அவர் நினச்சாரோன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஃப்ரெண்டு வந்து கடைசியில் சப்போர்ட் பண்ணும்போது ஏன்டா இப்படி பண்ணினேன், அவளால் தான்டா உனக்கு அப்படிங்கும் போது சரி மச்சான் சரி அப்படின்ட்டு விட்டுறாரு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வந்து அவங்க பண்ண தப்பை வந்து உணரலைங்கிறது தான் உண்மை. நம்ம இப்படி போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கமருதீனுக்கு இருந்துச்சு. ஆனால் பார்வதிக்கு இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ளே இருக்கவங்களும் வெளியே போடி போ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அண்ட் வெளியே வந்து பார்வதிக்கு யாரும் ஒருத்தர் கூட வந்து நிற்காதது வெளியே போனதும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ வெல் டிசர்வ்டு தான். கர்மா தான் பூம்ரேங் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். அவங்க பண்ண தப்புக்கு இது கரெக்டு. இதுக்கு முன்னாடி ரெட் கார்டு கொடுத்தும் போது நம்ம கொதிச்சோம், ஏன்டா இப்படி கொடுக்குறீங்க தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபீமேலுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம எல்லாருமே அவ்வளோ கொண்டாடின சீசன் வந்து இதுதான் அப்படிங்கிறது தான் என்னால் சொல்ல முடியும். உங்களோட கருத்து என்னவோ அதை சொல்லுங்கள் மக்களே. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.